ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தம்ப்நெயில் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், டுடே நம்ம ரம்ஜான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஈத் முபாரக். எப்படியோ ஷார்ட்ஸ்டே சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம எப்படியோ நம்ம வேற லெவலா பண்ணி இன்னைக்கு ரம்ஜானுக்கு என்ன ஸ்பெஷல், பிரியாணி தான் ஸ்பெஷல். அந்த பிரியாணி தான் வேற லெவலா போட்டு அது எங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம பக்கோடா பாய்ஸ் பிரியாணி இப்போ வர யூடியூப்ல செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த பிரியாணி. நம்ம யூடியூபர் அவங்க தான் இந்த பக்கோடா பாய்ஸ் பிரியாணி வித்துட்டு இருக்காங்க. இந்த பிரியாணி முதல் 2 பேட்ச் இருக்கு. ஒன்னு வந்து பேர்பதில இருக்கு, இன்னொன்று வந்து நம்மளோட கோடம்பாக்கத்துல இருக்கு. ஆனா கோடம்பாக்கம்னா இப்படி கை காட்டுறேன்னா, கோடம்பாக்கம் நம்ம வீட்டு இந்த சைடு இருக்கு. ஸோ இப்படி கை காட்டுறேன். அந்த கோடம்பாக்கத்துல இருக்க பிரியாணி கடை தான் போறோம். இந்த கோடம்பாக்கத்துல இருக்கிறதா புது பிரான்ச், இந்த பெரியார்பதில இருக்கிறது கொஞ்சம் பழைய பிரான்ச். ஏன்னா கோடம்பாக்கத்துல இருக்கிறது இப்பதான் லேட்டஸ்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி கொஞ்சம் தரல, அந்த டேட்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம இன்னைக்கு அந்த பக்கோடா பைஸ் கோடம்பாக்கத்துக்கு போயிட்டு எப்படி இருக்கு ரிவ்யூ பண்ணலாம். பிளஸ் நம்ம ப்ரோ வர இன்னைக்கு டேர் கொடுத்துருந்தாங்க, ப்ரோ ஒன் டே ஃபுல்லா பிரியாணி சாப்பிடுங்கன்னு. சாப்பிட்டா போச்சுன்னு இன்னைக்கு எப்படியோ பிரியாணி வேற நம்ம பக்கெட் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த பக்கெட் பிரியாணிய எடுத்து நம்ம சாப்பிட போறோம். அதுதான் உங்க இந்த வீடியோ சூப்பரா காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பலவரன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எங்க இருக்கோம்னா பக்கோடா பாய்ஸ் தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம பிரியாணி வாங்க போலாம். கைஸ், உள்ள பக்கோடா பாய்ஸ் பிரியாணி கூட சரியான கூட்டம் கைஸ். அந்த கூட்டத்திலே அச்சு பூச்சி சூப்பரா பிரியாணி வாங்கியாச்சு. என்ன பிரியாணி தானே பாப்பீங்க, பாருங்க. கைஸ், நம்ம வந்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு பிரியாணி பார்சலே எடுத்துட்டு வந்துட்டோம். அங்கே டைனிங்கும் இருக்கு, பிளஸ் டேக் அவேயும் இருக்கும். நம்ம டேக் அவே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு சூப்பரா சாப்பிடுறோம். சிக்கன் பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸை அப்படி எடுத்து அப்படி வச்சு ஒரு பைட்டு அப்படியே பூ மாதிரி பிரியாணி இருக்கா. நல்ல பீஸாக இருக்கிறத எடுத்து நம்ம பிரியாணிக்குள்ளே வச்சு ஒரு எக்கு, நம்ம முட்டை இருக்குல்ல, முட்டையை எடுத்து இப்படி வச்சு காய்ஸ் ஒரு பைட் போடாமா. அவ்வளோ சூப்பராக மசாலா, அந்த அரோமா, அந்த சூடு எல்லாம் வேற லெவலு பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி கைஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி நான் சாப்பிட்டது. ரம்ஜானுக்கு வேறு லெவல் நான் ஃபுட் தான். நம்மளுக்கு டேர் கொடுத்த ப்ரோ சூப்பரான டேராக கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி சூப்பரான டேராக கொடுத்தீங்கன்னா நானும் பண்ணுவேன். வேறு வேணால் டேர் கொடுத்தீங்க ப்ரோ, ஐ அப்ரிஷியேட் யூ. ஒரு நாள் ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட சொன்னீங்க, வேறு லெவலாக. இது மத்தியானம், ஏன்னா காலையில் நான் ஒன்றும் சாப்பிடல, ஏன்னா காலையில் நம்ம தண்ணி குடிச்சு அப்படியே சைலண்ட்டாக காலையில் விட்டுருவோம். மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டோம், நைட்டுக்கும் இதே மாதிரி பிரியாணி பிடிக்கணும்.
உங்களுக்கும் இந்த மாதிரி வேறு யார் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணிடலாம். கைஸ் இப்போ நம்மளோட பிரெட் அல்வா நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எஸ், பிரெட் அல்வா சரிதா, இதுதான் நம்மளோட பிரெட் அல்வா. இப்போதான் ஜம்முன்னு பிரியாணி சாப்பிட்டோம். வேற லெவலாக இருக்குது பிரியாணி சாப்பிட்டு ஜம்முன்னு சூப்பராக பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட பிரெட் அல்வா போகலாமா? சூப்பரா இருக்கு பிரெட் அல்வா. பிரெட் பாத்தீங்களா, தெரியுதா? சூப்பர். வறுத்து மாமே வறுத்து செம்ம டேஸ்டா இருக்கு பிரெட் அல்வா. பிரிஞ்சால் கறி, அடுத்து அந்த ஆனியன் பச்சடி, சூப்பர் டேஸ்ட். ரைஸ் நம்மளுக்கு பிரியாணி கூட என்னென்ன வந்துச்சு சொல்லணும்னா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அடுத்து ஆனியன் ரைத்தா, அடுத்து அந்த பிரிஞ்சால், அந்த கத்திரிக்காய் கறி பிளஸ் பிரெட் அல்வா, இந்த மூணும் இந்த பிரியாணி கூட காம்போல வந்துருச்சு. அந்த பிரியாணியோட காஸ்ட் வந்து 800 rupees. பிரியாணி ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ரியலாவே ஒர்த்து. ஏன்னா 800 rupeesக்கு நிறையவே வந்திருக்கு. பிளஸ் டேஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா, ஹானஸ்டா சொல்லணும்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கு கைஸ். எப்படிதான் அந்த ஃபிளேவர், அந்த மசாலா தான் சூப்பரா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிரியாணியே சொல்லலாம் பக்கோடா பாய்ஸ். அவ்வளோ சூப்பரா டேஸ்ட் வைஸ் குவான்டிட்டி நிறையவே இருக்கு. 800 rupeesக்கு கேட்டீங்கன்னா ஒர்த்து தான். பிரியாணிலாம் பக்கோடா பாய்ஸ். இதுலயே இது வந்து மீடியம் பக்கெட், இதுலயே ஸ்மால் பக்கெட் இருக்கு, மீடியம், லார்ஜ் 3 பக்கெட் இருக்கு. அடுத்து தனியா 150 rupeesக்கு தனி பிரியாணி இந்த டப்பால போட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே இருக்கு. பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பெருசா வாங்கினாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட் மீடியம் வாங்கிட்டோம். நம்ம மீடியம் பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு சூப்பரா சாப்பிட்டு இன்னும் வயிற்றுல தான் பாருங்க, வயிற்றுலேயே சூப்பரா பிரியாணி தள்ளாடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கு பிரியாணி. அவ்வளோதான். வேற ஏன்னா நம்ம ப்ரோ வேற நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஒரு நாள் ஃபுல்லா பிரியாணி மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டோம். பட் நைட்டு பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு நான் வேற நைட்டு பிரியாணி சாப்பிடுறோம்ல, அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணா லேட் ஆயிடும் கைஸ். நீங்க வேற இன்னைக்கு ரம்ஜானே எல்லாம் காத்துட்டு இருப்பீங்களா நம்ம வீடியோக்காக. ஸோ இன்னைக்கு மத்தியானமே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாதான் முடியும். நீங்க சொன்னதுனால கன்ஃபார்மா நைட்டு பிரியாணி தான் ப்ரோ சாப்பிடுவேன். அதை மட்டும் வீடியோ எடுத்து எடுக்கல, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும். மொத்தத்துக்கு பிரியாணி நல்லா சூப்பரா இருந்துச்சு. கூட்டம் வேற லெவல்ல கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா இந்த பெரியார் பள்ளி பிரான்ச்லயும் இதே மாதிரி தான் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்களும் போயிட்டு பக்கோடா பாய்ஸ் பிரியாணி வாங்கிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் ஒன் செகண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஈத் முபாரக். எல்லாரும் என்ன மாதிரி பிரியாணி சாப்பிட்டீங்களா, இல்ல சிக்கன் குழம்பு சாப்பிட்டீங்களா, இல்ல மட்டன் குழம்பு சாப்பிட்டீங்களா, ஆட்டு தலை சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. பிளஸ் பிரியாணில வந்து பீஸ்லாம் அதிகமாக போட்டிருந்தாங்க. என்ன பீஸ் வேணுமோ எல்லா பீஸும் இருக்கு. லெக் பீஸு, தலை பீஸு, வயிறு பீஸு, செஸ்ட் பீஸு, ஆர்ம்ஸ் பீஸு, எல்லா பீஸுமே அப்படியே வெட்டி போட்டிருக்காங்க. அங்க வந்து அந்த வான்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்கு. மட்டன் பிரியாணி வாங்கலாம், மட்டன் பிரியாணி வாங்குற அளவுக்கு தான் துட்டு இல்லை நம்ம கிட்ட. ஸோ நம்ம சரியா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு சூப்பரா சாப்பிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிந்து விட்டது. பிரியாணி வேற லெவலா இருக்கு. அடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நன்றி வணக்கம் மக்களே. அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். அத்துடன் உங்களை நினைக்கிறேன், உங்களை அந்த பசங்க. நன்றி வணக்கம்.